மீனா வா. வா ராஜி. ராஜி ராஜி இங்க. ஆனா அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துருச்சு ராஜி. நிறையனா எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு நிறைய விஷயம். அக்கா ராஜி கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்ல? எல்லாத்தையுமே சொல்லிடவா? ராஜி தானே மீனா, பரவாயில்ல. மயிலக்கா நம்ம வீட்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷமாவே இல்ல ராஜி. வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்துட்டியேன்னு தினம் தினம் இவங்களோட அம்மா இவங்களை வார்த்தையாலேயே குத்தி குத்தி காயப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க பேச்ச தாங்க முடியாம அக்கா சரவண மாமா கிட்ட பேச போயிருக்காங்க. அவரும் இவங்களை கண்டபடி பேசி அனுப்பிட்டாரு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்திலயும் வேதனையிலயும் அக்கா சூசைட் பண்ண போயிட்டாங்க தெரியுமா? ஆனா இன்னொரு விஷயம் கூட உன்கிட்ட சொல்லணும் ராஜி. அக்கா இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க. போன தடவை மாதிரி நானா செக் பண்ணல மீனா. டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த விஷயம் மாமாக்கு தெரியுமா? தெரியும். தெரியுமா? அவர் ஏன் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல? அக்கா பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த மாமா கிட்ட போய் சொல்லிருக்காங்க. ஆனா மாமா நம்பவே இல்லை. கையில இருந்த ரிப்போர்ட் எல்லாம் காட்டி புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அவர் எதையுமே காதல வாங்கின மாதிரியே தெரியல. அக்கா வயித்துல வளர்ற குழந்தைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னக்கா இவ்ளோ பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க? மாமாவா இப்படி சொன்னாரு? நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அக்கா அக்கான்னு என் மேல பாசமா இருந்த சுடர் மாதிரி தானே நீயும். ஆனா இந்த பிரச்சனையில உன்னையும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுனாலே வச்சுட்டேனே. என்ன மட்டும் இல்லக்கா, நம்ம மொத்த குடும்பத்தையும் நீங்க கஷ்டப்படுத்திட்டீங்க.